பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்கென்று எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அற்புதமான ஆண்டவர் படைத்த இந்த வெற்றியின் நாளில் நாம் வாசித்ததான இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லும் காரியம் என்னவென்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவர். அது மாத்திரமல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். தேவனை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர் அதிசயமான தெய்வம். அவருக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமங்கள்ல ஒரு நாமம் அதிசயம் செய்கிறவர். அவர் அதிசயமானவர். இந்த வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர் என்று. இந்த வார்த்தையை சொல்லினதான மனிதன் யார் என்றால் யோபு. யோபினுடைய வாழ்க்கையை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால், அவன் மிகவும் தேவனுக்கு பயப்படுகிறதான ஒரு மனிதன், நீதிமான், உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் வாழ்ந்தவன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனுக்கு அனுமதித்த காரியம் சில பாடுகள் வழியாக அவனை கடக்க செய்தது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான். தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த அத்தனை ஆசீர்வாதங்களையும், அவனுக்கு உண்டான மிருக ஜீவன்களை அவன் இழந்தான். அவனுடைய பிள்ளைகளை இழந்தான். அவனுடைய ஆஸ்திகளை இழந்தான். எல்லாம் அவனுக்கு இல்லாமல் போயிற்று. ஆனாலும் அவன் தன்னுடைய உள்ளத்தில் தேவனை குறித்ததான அந்த விசுவாசத்துல அவன் நிலைத்திருந்தான். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவருக்கு எல்லாம் இழந்த பிறகு அவருடைய மனநிலைமை எவ்வாறு இருக்கும்? மிகவும் சோர்வடைந்து களைத்து போய் சொல்லப்படுகிறதுக்கு வார்த்தையே இல்லாமல் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய மனிதன், தேவனுக்கு பயப்படுகிற இந்த யோபு சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்று. விசுவாச ஒரு அறிக்கை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர் என்று. தேவனை குறித்து ஒரு வைராக்கியம், தேவன் அதிசயமான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர் என்று அவன் அறிக்கையிடுகிறான். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாடுகள் மத்தியில், சோதனைகளின் மத்தியில் அவன் கடந்து சென்றாலும் தன்னுடைய உத்தமத்தில், தேவனை குறித்ததான அந்த நம்பிக்கையில் அவன் உறுதியாய் இருந்ததினால் அவனுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியை பார்க்கும் பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் அவனுக்கு தந்தார். எதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில இழந்தானோ அத்தனை காரியத்தையும் தேவன் அவனுக்கு திரும்ப தந்து அவனை ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை சில காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த நல்ல நாளிலும் அறிக்கையிடுங்கள். தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய அற்புதமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்வார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் என்று அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களுடைய அறிக்கையின்படியாக, உங்களுடைய விசுவாசத்தின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயப்படாதே.